நாங்கள் 4 பேரும் பினாங்கிலேருந்து பெருகந்தியனுக்கு காரில் ஒரு சின்ன ட்ரிப் போகிறோம். பெருகந்தியன் ரீச் ஆகிட்டோம். இப்போ நானும் பிரதாப்பும் அப்படியே பெருகந்தியன் ஸ்ட்ரீட்டில் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். இங்கே நிறையா ஸ்ட்ரீட் ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கோம். இன்றைக்கி மலேசியாவில் ஹாலிடே அப்படிங்கிறதுனால போட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஸ்ரீதரும் செந்திலும் தேடிட்டுருக்காங்க. ஃபைனலாக நாங்கள் போட் புக் பண்ணிட்டோம். போட்டுக்கு வந்து பர் ஹெட் வந்து 80 ரிங்கிட் தரணும். அதுக்கப்புறம் என்ட்ரி ஃபீஸ் 50 ரிங்கிட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே வியூ பார்த்துட்டே நாங்கள் போயிட்டுருக்கிறப்ப எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் பார்த்தா நம்ம டிரைவர் அண்ணா சைலண்ட்டாக ஒரு போட்டு கூட ரேஸ் விட்டுட்டு இருந்தார். இங்கே எல்லாமே போட் ட்ராவல் தான். நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்டு போவாங்க. இங்கே தண்ணியை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். பார்த்த உடனே இறங்கி குதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ரெசார்ட்ஸ் தான் எல்லா பக்கம் இருக்குது. நம்ம கடலுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு வித்தியாசமான அனுபவம். வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் இறங்குற ஸ்டாப்பிங் வந்துருச்சு. இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே இறங்கிட்டோம். இறங்கின உடனே ஃபஸ்ட்டு வேலை ஸ்னார்க்லிங் புக் பண்ணுறது தான். புக் பண்ணிட்டோம். நாங்கள் புக் பண்ணது லாங் ட்ரிப்பு. ஸோ 6 இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளை ஸ்னார்க்லிங் பண்ண வைப்பாங்க. அப்புறம் அங்கேயே நாங்கள் ஹோட்டலுக்கு வழி கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த வண்டி தான் வந்து ஜெட்டிலேருந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி ஹோட்டலில் ட்ராப் பண்ணோம். இந்த வண்டி வரதுக்கு லேட் ஆனதுனால நாங்கள் அப்படியே நடந்தே வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இதுதான் எங்களோட ஹோட்டல். மோஸ்ட்லி இங்கே யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ரூம் ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இல்லை. பட் மெயினாக நாங்கள் பீச்சில் தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். அதனால் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இது ஓகே தான். பட் எங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. எல்லா ஹோட்டலும் புக் ஆகிருந்துச்சு. அப்படியே ஹோட்டலில் ஒரு ஏரியல் வியூ எடுக்கலாம் அப்படின்னு ட்ரோனை பறக்க விட்டோம். இது வந்து லாங் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அங்கே பாருங்கள், போட்டில் ஒருத்தர் எட்டு போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக அது பனானா ரைடு. நெக்ஸ்ட்டு ஸ்னார்க்லிங் போகணும் அப்படிங்கிறக்காக ட்ரோனை கீழே இறக்கிட்டு சாப்பிட போயிட்டோம். ரொட்டி சென்னைனா நம்ம ஊர் பரோட்டா தான். அப்புறம் நான் அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்னார்க்லிங் கிளம்பிட்டோம். லீவ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து ஷார்க் பாயிண்ட் தான். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, மீனை கட் பண்ணி அதை கயிற்றில் கட்டி தண்ணியில் போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ அந்த பிளட்டோட ஸ்மெல்லுக்கு வந்து ஷார்க் வரும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷார்க் வந்துருச்சு. நான் வீடியோ எடுத்தது வந்து பேபி ஷார்க்கை தான் வீடியோ எடுத்தேன்.
பட் 2 பெரிய ஷார்க்கும் வந்திருக்கு. அது அந்த சைடில் வந்ததுனால அதை வீடியோ எடுக்க முடியல. இந்த பேபி ஷார்க்கு என் காலுக்கடியிலலாம் பூந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல் கலர் கலராக ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு டர்ட்டில் பாயிண்ட் தான் வந்தோம். ஒரே ஒரு டர்ட்டில் தான் இருந்துச்சு. ரொம்ப வயசான மாதிரி இருந்துச்சு. அதை சுற்றி சுற்றி எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். போட் டிரைவர்ஸ்லாம் பக்கத்தில் போய் கூட அதை வீடியோ எடுத்தாங்க. நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கறதுனால உள்ளே போக முடியல. அதுவும் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ரொம்ப ரிஸ்கெல்லாம் எதுவும் எடுக்கலை. ஸ்நார்க்லிங் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து ஃபயர் ஷோ ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் அதை பார்க்க வந்திருக்கோம்.
மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தேன். பட் ஒரே க்ளவுடு, ஸோ சன்ரைஸை பார்க்க முடியல. மார்னிங் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாதனால ட்ரோனை பறக்க விட்டுட்டோம். இந்த பூனை வேறு அந்த ட்ரோனை எப்படியாச்சும் பிடிச்சிடலான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ட்ரோன் எஸ்கேப் ஆயிடுச்சு, சிக்கலை. பிரேக்ஃபாஸ்ட் சேம் கடையில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஹோட்டல் போய் ஞாபகத்துக்கு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்னார்க்லிங் போயிட்டோம். நானும் ஸ்ரீதர் மட்டும்தான் போனோம். ரெசார்ட்டுக்கு முன்னாடியே ஸ்னார்க்லிங் பண்ணலாம், ஸோ அதனால் நாங்கள் போய் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தோம் நானும் ஸ்ரீதரம். ரிட்டர்ன் வரப்போவும் இந்த வண்டியை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நடந்தே ஜெட்டிக்கு வந்தாச்சு. ஃபைனலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த பயணத்தை இனிதே முடிக்கிறோம். நன்றி.